பொள்ளாச்சி அருகே ஒற்றை யானை தாக்கியதில் மின்வாரியத்திற்கு சொந்தமான ஜீப் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் சக்தியிடம் கேட்கலாம். சக்தி, இப்போ 10 அடி பள்ளத்துல ஜீப் கவிழ்ந்திருக்கு, என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? தற்போது அந்த யானையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆலியார் சாலை, வால்பாறை சாலை மற்றும் நவமலை பகுதியில் கடந்த சில தினங்களாகவே கேரளா மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த சில்லிக்கொம்பன் என்கின்ற ஒற்றை காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலையில் சுற்றி வருகிறது. அவ்வப்போது பொதுமக்கள் பயணிக்கும் ஆலியார் வால்பாறை சாலையில் இந்த யானை உலா வருவதால் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த அச்சத்திலேயே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது. இது குறித்து ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகர் ஞான பாலவேல்முருகன் தலைமையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது ஆலியார் அருகே உள்ள நவமலை மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு அவருடன் இருவரும் என 3 பேர் தனது வாகனத்தில் அப்பர் ஆலியார் நோக்கி வந்துள்ளார். அப்போது சாலையில் எதிர் திசையில் இருந்த யானை அதிவேகமாக காரை தாக்க முன் வந்துள்ளது. அப்போது காரை அவர் பின்னோக்கி நகர்த்தும் போது எதிர்பாராத விதமாக யானை தாக்கி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி சக்தி, விவரங்களை வழங்கியமைக்காக.